ஒரு ஆரி ஒர்க் ஆர்டர் வந்துச்சுன்னா, அது அப்படியே பண்ணாம, அந்த ஆரி ஒர்க்க அந்த துணியில பண்ண முடியுமா? அதாவது இந்த சாரீல வர ப்ளவுஸ்ல பண்ண முடியுமா? இல்ல தனியா துணி எடுக்கணுமா? அவங்க குடுக்குற டிசைன்ஸ் கிளையண்ட் குடுக்குற டிசைன்ஸ் அவங்களுக்கு செட் ஆகுமா? இது இந்த சாரீக்கு மேட்ச் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அனலைஸ் பண்ணி தான் ஒரு டிசைன்ஸ் போட்டு குடுப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆரி ஒர்க் ஆர்டர் வந்துச்சு. இதில வந்து சாரீல வந்த ப்ளவுஸ் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் ஒர்க் குடுத்துருந்தாங்க. ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, இதிலேயே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனா இருந்தது, பார்டர் மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கிளையண்ட் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட பட்ஜெட்டில் பிளான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம பண்ணுற ஒர்க்கு அவங்களுக்குமே அழகாக தெரியணும், கிளைண்ட்டுக்குமே போட்டாலும் அழகாக தெரியணும். ஸோ சாரியும் ப்ரிப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இன்னொரு சாரீ அவங்க கொடுத்துருந்தாங்க, ஃபேன்சி சாரீ. ஸோ இதுக்கு வந்து அவங்க மெட்டீரியல் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சாரீக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போகிறத விட சேம் கலர் போகிறது தான் இப்போ ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதே சாரியில் வந்து நான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அதாவது சாரியில் வர ப்ளவுஸ்லேயே வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க போட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. அது போக சில ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து சின்ன ப்ரூச்சஸ் ஒர்க்கும் பண்ணியிருந்தேங்க. இந்த ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேராக வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ காசை வாங்கினோமா ஒர்க் பண்ணோமான்னு இல்லாமல் இதை ஒரு பேஷனாகவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் பட்ஜெட்குள்ளே நீங்கள் விரும்புகிற மாதிரி டிசைனை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.